கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கனமும் மகிமையும் இந்த நாளில் செலுத்தி தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற ஒரு விசேஷித்த செய்தியை நீங்கள் தினமும் காலையில் கேட்க முடியும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, சேர்ந்து பாடுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் ஏராளம் ஒவ்வொரு நாளும் நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை கரம் பிடிச்சு நடத்தி வருகிற ஒரே தெய்வம் நீங்கள் தப்பா. உங்கள் நன்மை இல்லாமல் நாங்கள் இந்த பூமியில் வாழவே முடியாது. உம்மிடத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் வருகிறது. ஆண்டவரே, அந்த நன்மையினாலே எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நன்மையான ஈவுகள் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பூமியில் நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே நல்லதே நடக்கணும், நன்மையே கிடைக்கணும் என்று விரும்புகிறவர்கள் தான் எல்லாருமே. தீமையை யாருமே விரும்பலை. எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்மை எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்மையை விரும்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம் என்ன என்று நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்ட போது அவர் எப்படியாக செயல்படுகிறார் என்பதை குறித்த ஒரு அருமையான வார்த்தையை அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களிலெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயமாக நன்மையை அவர் வழங்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரிடத்தில் வந்து நன்மையை பெறாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவராகிய தேவனிடத்தில் வரும்போது அவனுக்கு ஆண்டவர் நன்மையானதை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் பலவிதமான தீங்கையும் தீமையும் அனுபவித்து வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு போதுமானவராக. இதை முதலாவது நீங்கள் நம்புங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை செய்வதற்கு ஏராளம் காரியம் இருக்கிறது, ஏராளம் காரியம் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி நன்மையை விரும்பி அதை காண முடியாமல் அந்த நன்மை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லி மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், வாசித்த வசனத்தில் அவர் நன்மை செய்கிறாராம், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறதாக சுற்றித் திரிந்தாராம். அவர் செய்யக்கூடிய நன்மை என்ன? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறார். அது அவர் செய்யக்கூடிய நன்மை. ஒருவேளை நீங்கள் வியாதியோடு பலவிதமான போராட்டங்களோடு பிசாசினுடைய சில கண்ணியான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி வெளியே வர முடியாமல் இன்றைக்கு அகப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆசைப்படுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கதரேனருடைய நாட்டிலே போய் ஒரு பயங்கரமாக பிசாசினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறதை நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதரேனருடைய தேசத்திற்கு போகிறார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் படித்து வர, குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஒரே ஒரு மனுஷனை தேடி போய் நன்மை செய்கிறார். அவன் பிசாசனுடைய கட்டில் அகப்பட்டு கிடக்கிறான், சங்கிலினால் கட்டப்பட்டு கிடக்கிறான், கொடிய வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் கல்லறையிலே வாசம் பண்ணுகிறான். அவனை யாருமே அடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் இயேசுவை பார்த்து கூப்பிடலை, அவன் இயேசுனிடத்தில் கெஞ்சலை. இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு அந்த மனுஷனை தேடி படகுல போகிறார், அந்த ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்காக. எனக்கு கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறதுக்கு உங்களை தேடி வந்து நன்மை செய்வார். நீங்கள் அவரை விட்டு தூரமாக இருக்கலாம், அவரை அறியாதவர்களாய் கூட இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் விசுவாசித்து பாருங்கள், உங்களை தேடி வந்து
உங்களுடைய சரீரத்தில் உள்ள வியாதியை சுகமாக்கி உங்களுக்கு இருக்கிற கட்டுகளை அறுத்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 38 வருடம் வியாதி பிடித்த ஒரு திமிர்வாதம் பிடித்த ஒரு மனுஷன் அவன் குளக்கரையிலே படுத்து கொண்டிருக்கிறான். அந்த குளத்தில் தண்ணீர் கலங்கும் பொழுது யார் முதலாவது குதிக்கிறார்களோ அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் பல வருஷமாக அங்கே இருக்கிறான். எல்லாரும் முந்தி குளத்தில் குதித்து ஓடி சுகமாய் போய்விடுகிறார்கள். ஆனால் இவன் சுகமில்லாமல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த பெதேஸ்தா குளத்திற்கு அந்த மனுஷனை தேடி போய் நன்மை செய்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை தேடி வந்து நன்மை செய்கிறவர். நீங்கள் தேடி போய் அங்கங்கே அலைய வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று இன்றைக்கு மன்றாடி கேட்டு பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். என்னுடைய வியாதியை குணமாக்கும், என்னுடைய கட்டுகளை உடையும் என்று இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று ஒரு வார்த்தை மாத்திரம் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில் வருவார். நல்ல பிதாவே, இப்பொழுது யாரெல்லாம் எனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறார்களோ அவர்கள் மேல் இப்பொழுது ஆண்டவருடைய கரம் வந்து இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உங்கள் நாமத்தில் அவர்கள் சொஸ்தமடைந்து உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.